ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பருப்பு சேர்க்காம இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு டிஃபன் சாம்பார் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு பெருசாக காய்கறிகள் எதுவுமே தேவைப்படாது. வெறும் வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும். ஸோ இந்த ஈஸியான டிஃபன் சாம்பார் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பருப்பு சேர்க்காம எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு, இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் ரேண்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 7-8 தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற அளவு ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இது கூட கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக விட்டால் போதும். ஒரு 7-8 நிமிஷம் வெந்தாலே போதும் தான். நீங்கள் இதை குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நான் சாதாரண பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வேகிற கேப்பில் நம்ம இதில் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். அதுதான் பொட்டுக்கடலை. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்தே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக இருக்கட்டும். இது 8 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயம் மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வேக வச்ச அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஒரு டைம் நல்லா அலசி இதோடவே தண்ணியை சேர்த்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி இது நல்லா லிக்விடாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திக்காகிடும் நம்ம கொதிக்க வைக்கும்போது. இப்போ அதே பாத்திரத்தை நான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேறு பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க விடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 காஞ்ச மிளகா உடைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் அலசி இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக கடலை மாவை கரைச்சி இதில் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே பருப்பு இல்லாமல் நம்ம செஞ்ச டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே இது பக்கா காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.